ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய சென்னை மாவட்ட செயலாளர், இடதுசாரி செயற்பாட்டாளர் செல்வா அவர்கள். தோழர் வணக்கம். வணக்கம். நமது தலைநகர் சென்னையில் மாநகராட்சி பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் தொடர்ச்சியாக தனியார் மையத்துக்கு எதிராகவும், எங்களை ஒப்பந்தம் தனியார் கொடுத்ததுக்கு எதிராகவும், ஊதியம் குறைக்கப்பட்டதற்கு எதிராகவும் ரொம்ப அடிப்படையான தேவைகளை வலியுறுத்தி அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அரசு தரப்பிலிருந்து எந்தவித ஒரு பேச்சுவார்த்தை, முன்னெடுப்பு எதுவுமே பெரிய அளவில் நடைபெறலை. அது நடைபெற்றாலும் அது வெற்றி பெறுவதில்லை. ஏன் எங்களுடைய அடிப்படை தேவைகளை கூட இவங்க பூர்த்தி செய்வதற்கு இவ்வளவு காலதாமதம் ஆக்குறாங்க? ஒரு பேச்சுவார்த்தை இறங்கி வருவதற்கு கூட இவ்வளவு காலதாமதம் ஆகுது. எங்களை விட அந்த தனியார் நிறுவனம், அந்த அமைப்பு உங்களுக்கு ரொம்ப முக்கியமாங்கிற கோரிக்கை வச்சு தொடர்ந்து போராடுறாங்க. இது ஏன் இந்த பிரச்சனை ஏன் இவ்வளவு நாள் ஆகுது? ஏன் இவ்வளவு நாள் இழுக்கணும்? இதை உடனே சரி செய்ய முடியாதா? போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவருக்கும் நம்ம வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு மிக முக்கியமான போராட்டத்தை சென்னை மாநகரத்தில் தொழிலாளர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். இது கார்ப்பரேஷன்ல இருக்கக்கூடிய தூய்மை பணியாளருடைய பிரச்சனை மட்டுமல்ல, இன்றைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் பல்வேறு நகரங்கள் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய பிரச்சனையை தான் இவர்கள் தங்களுக்கு ஒரு பாதிப்பு வரும்போது அதை மையமாக வைத்து முன்னெடுத்து வராங்க. பிரச்சனை என்னன்னு சொன்னால், இப்போ சென்னை மாநகரத்தில் 200 கார்ப்பரேஷன் டிவிஷன் இருக்குது. 200 கார்ப்பரேஷன் டிவிஷன் 15 மண்டலங்களாக இருக்குது. இந்த 15 மண்டலங்களை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆல்ரெடி 11 மண்டலங்களை தூய்மை பணியை தனியார் கையில் கொடுத்துட்டாங்க. அடுத்ததாக 2 மண்டலங்களை தனியாருக்கு இவங்க கார்ப்பரேஷனில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அதை முன்னெடுக்கிறாங்க. இந்த 2 மண்டலங்களில் வேலை செய்து வந்த தொழிலாளர்கள் தான் இப்போது எங்களை பணி நிரந்தரப்படுத்தணும்னு சொல்லிட்டு போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அப்போ இதுல என்ன அந்த கோரிக்கையோட மிக முக்கியமான விஷயம், அரசு என்னன்னா நிரந்தரப்படுத்த முடியாதுன்றத தெளிவா அவங்க வெளிப்படுத்திருக்கிறாங்க. இவங்க அப்போ முன்னாடி அவங்க என்னவா வேலை செஞ்சாங்க? நிரந்தரப்படுத்த முடியாதுன்னா அது என்ன? அதுல அவங்களுக்கு சிக்கல் இருக்கு. அதுதான். ஏன்னா இவங்க NULM ஸ்கீம், அதாவது என்னன்னா ஒன்றிய அரசாங்கத்தினுடைய திட்டம் அது மூலியமா பணம் கொடுக்குறாங்க. அது சுய உதவி குழுக்கள் மூலியமாக தொழிலாளர்களுக்கு பணம் கொடுத்துட்டு நடைமுறை இது வரைக்கும் நடக்கிற மாதிரி. அதே போல 22,000 ரூபாய் சம்பளமா கொடுத்துருந்துருக்காங்க. இப்போ 22,000 ரூபாய் சம்பளம் NULMல சுய உதவி குழுக்கள் என்ற அடிப்படையில் கொடுக்கறதுல வந்த பணத்தை இப்போ நீங்க தனியார்கிட்ட போனோம்னா அவங்க என்ன சொல்றோம்னா 16,000 ரூபாய், அப்புறம் ESA PF பிடிச்சிருவேன்னு சொல்றாங்க. இப்போ இங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னா, நீங்க NULM ஸ்கீம்ல வேலை செய்த தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்தணும் கேட்கறாங்க இல்லையா? இந்த கோரிக்கை என்ன நியாயம்னா, நீங்க தொடர்ந்து நம்முடைய அரசாங்கத்தை தமிழ்நாட்டில் இருக்கிற சட்டத்தின்படி ஒரு 24 மாதம், தொடர்ந்து 24 மாதத்துல 480 நாட்கள் ஒரு தொழிலாளர் வேலை செய்தால் அவரை பணி நிரந்தரப்படுத்தணும் சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தை அமுல்படுத்த சொல்லிதான் இந்த போராட்டம். இப்ப இந்த சட்டத்தை என்னன்னா, இது எல்லா இடத்துலயும் இருக்குது. இது எல்லா தமிழ்நாட்டுல எல்லா இடத்துல இருக்கா? எங்கேயுமே தமிழ்நாட்டுல சட்டம் இருக்கா? தமிழ்நாட்டுல சட்டம் இருக்கு சட்டம் இருக்கு. நீங்க 48 months, அதுவும் அந்த சட்டம் என்ன சொல்றதுன்னா, ஜனவரி டு டிசம்பர்ல இப்போ ஆகஸ்ட்ல இருந்து அடுத்த 48 மாசத்துல 480 நாட்கள் அந்த தொழிலாளர்கள் வேலை செய்தார்னா அவங்க பணி நிரந்தரப்படுத்தணும் சட்டத்துல இருக்கு. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, நான் நீ இந்த குழுல வேலை செஞ்சா NULM கிடையாது, நான் உன்னோட கார்பரேஷன் கீழே நான் 480 நாள் நான் வேலை செஞ்சிருக்கேன், அப்ப என்ன பணி நிரந்தரப்படுத்துன்றாங்க. இங்க என்ன முக்கியமான விஷயம்னா, அரசாங்கம் என்னன்னா, இவர்கள் இந்த வழக்கு இது தொழில் தீர்ப்பாயத்தில் இருக்கும் பொழுது, தொழில் தீர்ப்பாயத்தில் எங்க பணி நிரந்தரப்படுத்தும் வழக்கு நிலவில் இருக்கும் போதே சென்னை மாநகராட்சி என்ன பண்றாங்கன்னா, இந்த 2 மண்டலங்களையும் தனியாருக்கு என்னன்னா அவங்க ஒப்படைக்கிறாங்க தூய்மை பணிகளுக்காக. அப்ப துப்புரவு பணிகள் இங்க ஒப்படைக்கும் போது என்னன்னா, இந்த 480 நாள் வேலை செஞ்சாங்க இல்லையா, இவங்க அவங்க போராடக்கூடிய வழக்கு காலி ஆயிடுச்சு இல்ல. ஒன்ஸ் நான் இந்த வேலையில இருந்து முடிச்சுட்டேன், புதுசா அப்பாயின்மெண்ட் எங்க அந்த ராம்கே கிட்ட புது அப்பாயின்மெண்ட். அப்போ புது அப்பாயின்மெண்ட் போனா ஏற்கனவே அவங்க சேர்த்து வச்சிருக்காங்கல்ல 480 நாட்கள் மேல பணி செய்து ஒரு அரசு ஊழியரா வருவதற்காக வாய்ப்பு இருக்கிறத பறிக்கக்கூடிய செயலா மாறதுனால்தான் எனக்கு பணி நிரந்தரம் வேணுன்ற கோரிக்கை முன்வைக்கிறாங்க. இப்ப அரசு இது இவ்வளவு இப்படி ஒரு கோரிக்கை இருக்கு, இதை நாங்க செய்யறதுக்கான ப்ராசஸ்ல இருக்கோம் அப்படின்னு கூட இறங்கி இதை பேசலையே. இப்ப வலதுசாரிகள், திராவிட எதிர்ப்பாளர்கள், ஏன் இடதுசாரி எதிர்ப்பாளர்கள் இவங்கெல்லாம் உள்ள ஸ்கோர் பண்ற அளவுக்கு தானே இவ்வளவு நாள் விட்டுருக்குறாங்க. இப்போ ஒரு 13 நாள் ஆயிடுச்சு நினைக்கிறேன். 13-14 நாளுங்கிறது ஒரு சாதாரண நாள் இல்லையா? அது மக்கள், அதுவும் சென்னையினுடைய தலைநகர் ரிப்பன் பில்டிங் முன்னாடி உட்காந்துருக்காங்க, எல்லாரும் பார்வையிலையும் படுகிற வண்ணம். இது ஒண்ணு. நீங்க ஒரு கேள்வி கேட்கறது, ஏன் அரசு ஒழுங்கா கேட்கலன்னு சொல்லிட்டு. அப்புறம் திமுகவுடைய ஐடி விங் இதை எதிர்கொள்ற விஷயம் பாத்தீங்கன்னா, ரொம்ப பிற்போக்குத்தனமான வகையில தான் திமுகவோட ஐடி விங் இந்த பிரச்சனையை எதிர்கொள்றாங்க. கவுண்டர் கொடுக்குறாங்கன்னா, நீங்க தனியார்கிட்ட போயிட்டு வச்சீங்கன்னா உங்களுக்கு கோட்டு கொடுப்பாங்க, உங்களுக்கு ESA கொடுப்பாங்க, PF கொடுப்பாங்க,
கார்பரேஷன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இவங்க வாந்தி எடுக்கிறாங்க இவங்க ஐடிவி. நான் என்ன கேட்கறேன், நீ என்னையா தனியார் கார்பரேட், நீ எதுக்கு வக்காலத்து வாங்குனீங்க? இதோ சோசியல் ஜஸ்டிஸ், இதா கலைஞர் சொல்லி கொடுத்தது, இதா அண்ணா சொல்லி கொடுத்ததா? என்ன இது இந்த பார்வை? ஏ பொலிட்டிக்கலா இருக்காங்க டிஎம்கேயோட ஐடிவி. இது பிரைவேட் செக்டாரை ஆதரிக்கிறாங்க. நீ அப்போ ஒன்னும் கார்பரேஷன் வந்து கவர்மெண்ட் இதில் மோசமா வச்சிருந்தியா? அதுக்கு நீ ஒத்துக்கிறியா? நீங்க என்னது ஏ பொலிட்டிக்கலா இருக்கக்கூடிய அளவுல ஐடிவிங்க இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த போராட்டம் என்பது ஒரு டிக்னிட்டிக்கான லைஃப். நான் கேட்கறேன், குப்பாடுறதுன்னா ஒரு தொழிலாங்க. அது குப்பாடுறதுக்கு ஆளை வச்சுக்கிறதே வந்து ஒரு மானங்கட்ட சமூகம். இதெல்லாம் கையில உனக்கு குப்பையாளணும், இதெல்லாம் வந்து ஒரு சமூகமா இருக்கமா? அந்த சமூகத்துல கவர்மெண்ட் வேலை கேட்கறதுன்றது அது அது அதை விட அதெல்லாம் இந்த தொழிலை செய்யறதுக்குனே ஒரு ஜாதி, அவங்களுக்கு அரசு. அது அடுத்து வர நீ வந்து அதுல யார் வேலை செய்யறா, எந்த கம்யூனிட்டி வேலை செய்யறாங்க, அவ்வளவு பிரச்சனை இருக்குது. இல்ல நீங்க எல்லாம் மாடர்னைஸ் பண்ணி உங்களுக்கு எல்லாம் வந்து வேற வேற தொழில் படிச்சதுக்கு ஏற்ற மாதிரி நாகரிக சமூகம் சொல்றீங்களா, அதுக்கேற்ற மாதிரி வேலை வாய்ப்பு கொடுக்கணும்ல. இப்படிப்பட்ட வேலை இருக்கிற பிரச்சனை வந்து இப்படி எகத்தாளமா பேசக்கூடாதுல்ல. பிரச்சனை வந்து என்னன்னா, டிக்னிட்டியா கண்ணியமா அணுகிறது வந்து இந்த இதுல வந்து ரொம்ப தப்பாவே ஆரம்பத்துல நடந்திருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, அதிகாரிகள் இன்னைக்கு வந்து இந்த பிரச்சனை நம்ம எப்படி பார்க்கணும்னு சொன்னா, நம்ம தமிழ்நாடு வந்து தொழில் முதலீடு பத்தின இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம முன்னாடி இருக்கும். வெளிநாட்டினுடைய முதலீடுகள் தமிழ்நாடு வாங்கி குவிச்சுட்டே இருக்குது. அப்போ அது மூலயமா நான் வந்து ஜிடிபியில் அதிகமா இருக்கேன், மற்ற இந்தியாவோட ஒப்பிடும் போது பல மாநிலம் போது தமிழ்நாடு வந்து நான் இவ்வளோ இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது ஃபேக்டானா ஃபேக்ட், ஓகே ஃபைன். பட் ஒர்க்கர் தொழிலாளர் நிலைமையில தமிழ்நாடுங்கிறதுனா ரொம்ப பின்தங்கி இருக்குது. நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செய்யறாங்க பார்த்தீங்கன்னா, நீங்க கார்ப்பரேட் நிறுவனங்கள், பன்னாட்டு நிறுவனங்களுக்கு தேவைப்படக்கூடிய உடல் உழைப்பை உறிஞ்சக்கூடிய வகையில் நம்ம தொழிலாளர்கள் அவங்க நம்ம வந்து வித்துட்டு இருக்கோம். அவங்கள்ட்ட சம்பளம் என்னது? கார்பரேஷன் ஒர்க்கர்ஸ்க்கு 16,000 சம்பளம், நர்ஸுக்கு 13,000 ரூபாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து செவிலியர் பணிக்கு மற்ற மாநிலத்தோட தமிழ்நாட்டுல குறைவு 13,000 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. இப்ப நீங்க எல்லாமே என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பாலிசி இருக்கு பாருங்க. அவங்க என்ன பண்றாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் பாலிசி எல்லாருமே வந்து என்னன்னா, நீ வந்து அரசு துறைக்கு போவாத, அவங்களுக்கு எந்த விதமான ஜாப் செக்யூரிட்டியும் கொடுக்காத, எல்லாமே நீ வந்து பிரைவேடைஸ் பண்ணுன்றாங்க. அப்போ 13,000 ரூபாய்க்கு செவிலியர் வேலை செய்யணும், 13,000 ரூபாய்க்கு வாத்தியார் வேலை செய்யணும். இதெல்லாம் என்ன நியாயம்? இது உடல் உழைப்பு சுரண்டல் வந்து ஒரு பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் இந்திய பெருமுதலுக்கும் கொடுப்பனா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரோல் என்ன? இதுதான் இன்னைக்கு வந்து இந்த இஷ்யூல நீங்க வந்து எங்க பல இடத்துல வெடிக்கலாம், ஆனா இங்க வெடிச்சிருச்சு. இது இப்படி ஆனால் தான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், நம்ம ஒர்க்கர் ஸ்ட்ரகிள் நிற்கிற தொழிலாளியை நம்ம பாராட்டுறோம். முதல் பெண் தொழிலாளியை பாராட்டுறோம். அதே மாதிரி அவங்க கூட நின்று குரல் கொடுக்கக்கூடிய சங்கத்தை நம்ம பாராட்டுறோம். ஏன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை குமிஞ்சிட்டு இருக்கு. எங்க வெடிக்கணுமோ, நீங்க எங்க வெடிக்கணும் ஏதாவது ஒரு இடத்துல வெடிச்சிருக்கு. அப்ப இது நம் சமூகத்தினுடைய அவலத்தை தோல் உறுத்தி காட்டுது. நீ எப்படா என் உழைப்பை நீ எப்படி விற்ப? நீ எந்த அடிப்படையில் வைக்கிற? நான் என்ன சொல்றேன், சட்டவிரோதமா கேட்கல. இங்க இருக்கக்கூடிய சட்டத்தின் பிரகாரம் 480 நாள் பணித்திறனா நீ வந்து தொழில் தீர்ப்பாயம் சொல்லு, அதை முடிச்சுட்டு போக வேண்டியது. ஏன் பண்ணல? சரி, அப்படியும் பண்ண முடியல, அப்ப என்ன செய்யணும்? உண்மையிலே இந்த அரசாங்கம் நான் என்னோட கருத்து சொல்றேன், நீங்க எதுக்கு உடனடியா இம்மிடியட்டா வந்து அந்த ராம்கே நிறுவனத்துக்கிட்ட வந்து நான் கார்பரேஷன் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டேன், எனவே நான் தனியார் கொடுப்பேன், நீ ஏன் போறீங்க? நிறுத்துங்க. அதை அகைன் ஒரு கார்பரேஷனை கூட்டி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி நம்ம வந்து ஒப்படைக்கிறதுன்றது என்னன்னா, நான் வந்து 3 மாசம் 4 மாசம் வெயிட் பண்ணு, கொடுக்க மாட்டேன். தொழில் திருப்பாயத்துல வழக்கு வந்து அது கண்டினியூ ஆகட்டும். அந்த கண்டினியூ நடந்து தொழில் திருப்பாயம் வந்து அரசு ஏத்துக்கிட்டு சொன்னா நான் அரசு பணியாளர் எடுத்துக்கொள்றேன், அப்படி இல்லைன்னு சொன்னா அதுக்கப்புறம் பார்க்கலாம்னு சொல்லலாம்ல. சட்டத்தின்படி செயல்பட அவர்கள் தரப்புல இன்னொரு விஷயம் வைக்கிறாங்க, இந்த ராம்கி நிறுவனம் ஒன்றும் புதுசு கிடையாது, ஏதோ இந்த கவர்மெண்ட் கொண்டு வந்து ஒப்பந்தம் போடல, ஏற்கனவே தமிழ்நாட்டுல இந்த நிறுவனத்தோட ஏற்கனவே எல்லாம் பண்ணிருக்காங்க, புதுசு கிடையாது. இல்ல அதுதான் பிரைவேட் செக்டார் கையில போறதும் புதுசு கிடையாது, ராம்கி நிறுவனத்திட்ட போறதும் புதுசு கிடையாது. கரெக்ட் தான். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நான் கேட்கறேன், 11 மண்டலம் போயிடுச்சு, அப்பெல்லாம் அமைதியா இருந்தீங்க, இப்ப ஏன் கேட்கறேன்ற கேள்வி அது. இப்ப கேட்டா உனக்கு என்ன 11 வருஷம் 11 மண்டலம் போகும்போது கேட்கல சாமி, இப்ப நான் கேட்கறேன், உனக்கு எங்க வலிக்குது? கேட்கறது தப்பா சரியா? சட்டத்தின்படி தானே கேட்கறோம். இன்னைக்காவது கேட்கறாங்களே, இப்போவாது கேட்கறாங்களே, அது அப்படி பார்க்க வேண்டாமா இல்லையா? அப்புறம் கேட்கறது சட்டவிரோதமான கோரிக்கையா? நம்ம சட்டம், தமிழ்நாடு சட்டம் சொல்றபடி கேட்கிறோம். அப்ப அந்த சட்ட ரீதியாக விஷயங்களை எப்படி அணுகணுன்றது நம்ம பார்க்க வேண்டும். இப்போ இதுல வந்து நீங்க வந்து ரொம்ப கவனமா இருக்க வேண்டும்னா, ஒரு போராட்டத்தினுடைய கோரிக்கை வந்து இல்லீகலாக சட்டவிரோதமா இருக்கா நீங்க பார்க்கலாம். சட்டவிரோதமா இருந்தா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நீங்க பிரஸ் கம்யூனிகே போறது கார்பரேஷனை நேற்று தான் விடுறாங்க. 15 நாள் ஒர்க்கர் போராடும் போது உடனடியாக என்ன பண்ண கார்பரேஷனு இந்த ஃபர்ஸ்ட் டே 2ஆம் நாள் பேச்சுவார்த்தை நடத்தியா, பேச்சுவார்த்தை முடிச்சோன்னா சென்னை மாநகராட்சி தொழிலாளர்கள் கேட்கக்கூடிய கோரிக்கை இது, மாநகராட்சி கருதக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் வந்து பிரஸ் ரிலீஸ் கொடுக்கணுமா இல்லையா? ஏன் 2 நாள் ஏன் கொடுக்கலாம் கார்பரேஷன்? ஏன் 12 நாள் வரைக்கும் கொடுக்குறீங்க? உங்க பிரஸ் ரிலீஸ்ல இருக்கக்கூடிய என்ன தப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து நான் கார்பரேஷன் மோசம், நான் ஒழுங்கா சம்பளம் கொடுக்க மாட்டேன், நான் ஒழுங்கா இஎஸ்ஐ கொடுக்க மாட்டேன், நான் ஒழுங்கா பிஎஃப் கொடுக்க மாட்டேன், ஆனா ராம்கே நிறுவனம் தான் கொடுப்பேன்னு சொல்றது வெக்கக்கேடான விஷயம் இல்லையா?
எப்படி நீ சொந்த கார்பரேஷன் வந்து அப்படி நீங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியும்? மூன்றாவது விஷயம், உங்ககிட்ட பணம் இல்லையா கார்பரேஷன்? நீங்க முன்மாதிரி மாநகராட்சியா மாறுங்க. ஏங்க கிழக்கிந்திய கம்பெனி காலகட்டத்துல இருந்து இருக்குதுங்க. வெள்ளக்காரன் ஒழுங்கா வச்சிருந்தது வந்து ஒரு எலெக்டட் கவர்மெண்ட், ஒரு கான்ஸ்டிடியூஷன் படி செயல்படுற கவர்மெண்டோட அதை முறைப்படுத்த முடியாதா? அப்ப என்னன்னா, இப்படி ஒரு பிரச்சனை வந்தோன்னே ஏற்கனவே இருந்த அணுகுமுறை தான் அப்படின்னு கிடையாது. இப்ப இந்த இஷ்யூ வந்ததுன்னா உடனே ஓகே தொழிலாளர் போராடுறாங்க, அப்ப இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, கண்டினியூ பண்றாங்க ஸ்ட்ரகிள. நம்ம என்ன பண்ணலாம்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய மெத்தடுக்கு போக வேணாம், ஸ்டாப் பண்ணுவோம், இமிடியேட்டா அவங்கள்ட்ட பேசணும். அப்புறம் என்ன பண்ணும், பிரைவேடைஸ் பண்ணதை ஸ்டாப் பண்ணிட்டு எக்ஸிஸ்டிங் இது வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். கேஸ் வரட்டும், கேஸ் வந்தோன்னு டிசைட் பண்ணுவோம். அதான் அவங்க தொழிலாளர் கேட்கறதால என்ன பிரச்சனை? உடனடியா தனியார் மயப்படுத்துவது நிறுத்தணும், அதான் அடிப்படை கோரிக்கை. ஏற்கனவே வந்து அவங்க அரசும் இல்ல. நான் என்ன சொன்ன, ஸ்டேட்டஸ் கோ சொல்றேன். NULM எம்ப்ளாயா வச்சிருக்கீங்கல்ல, அந்த NULM எம்ப்ளாயா இருக்கிறதுனா அதுவே வந்து பாத்தீங்கன்னா வந்து கார்பரேஷன் நடத்தக்கூடிய கான்ட்ராக்ட் ஸ்கீம் தான் அது. மாநகராட்சியே நடத்தக்கூடிய கார்பரேட் கான்ட்ராக்டர் தான் அது. அந்த மாதிரி வச்சுங்களேன். அதுல நான் ஏன் அதுக்கு ஸ்டேட்டஸ் கோ பண்ணணும் ஒர்க்கர் கேட்கறேன்னா, தொழிலாளி சார்பா நம்மளும் ஏன் கேட்கணும்னா, அந்த 480 நாள் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து நிரந்தரப்படுத்தப்படலாம். அதுக்கான சட்ட உரிமை இருக்குது. அந்த உரிமை இருக்கவங்க பயன்படுத்துங்கன்னு நம்ம கேட்கிறோம். சட்ட ரீதியான போராட்டம் தான். முழுக்க முழுக்க தொழிலாளர்கள் தொழிற்சங்க சட்டத்தை பயன்படுத்தி நடத்தக்கூடிய போராட்ட அணுகுமுறை தான் அது. இந்த 2 மண்டலத்துல அவங்க ஜெயிச்சிட்டான்னு வச்சுங்களேன், தமிழ்நாடு முழுக்க போட்டோம், எல்லா மண்டலத்துக்கும் வரட்டும், நல்லதானே? தொழிலாளர்களுக்கு வந்து சட்ட ரீதியாக அவனுக்கு பணப்பலம் கழிப்பது என்ன தப்பு இருக்கு நமக்கு? இல்ல அரசுக்கு இதுல என்ன பின்னடைவு இருக்கு? எதனால இவ்வளவு யோசிக்கிறாங்க? நல்ல கேள்வி. இது என்ன காரணம்னா, அரசாங்கம் வந்து என்ன யோசிப்பான்னு சொன்னா, இவங்க எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லி கவர்மெண்ட் ஆயிடும். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வருது. இப்போ நீங்க யோசிக்கலாம், சாம்சங்ல டிஆர் ராஜா என்ன பண்ணாருன்னா, முதல் சங்கத்தை அனுமதிக்க முடியாதுனாரு. சாம்சங்ல நடந்த போராட்டம் என்ன? தொழிற்சங்கம் வைப்பதற்கான போராட்டமே. நம்ம சட்டம் சொல்றதே அவன் சாம்சங் ஏத்துக்கல. சாம்சங் பக்கம் நின்றுதான் டிஆர் ராஜா பேசினார் ஆரம்பத்துல. அப்புறம் நீதிமன்றம் போராட்டம் நடிச்சுதான் சட்டத்தை நம்ம பதிவு பண்ணோம். இப்போ இவங்களுக்கு என்னன்னா, இவங்க வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடிய முதலீடுகள் இருக்கு இல்லையா, எல்லா முதலீடும் ஒன்று வாங்குறாங்க. அப்புறம் நம்ம கார்பரேஷன் கடன் வாங்குறாங்க. வேர்ல்ட் பேங்க்ல, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல எல்லாத்துலயும் பணம் வாங்குறாங்க. இந்த பணம் வாங்கும்போது அவங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதி என்னன்னா, நான் வந்து ஒர்க்கரை வந்து தொழிலாளர் வந்து பணி நிரந்தரப்படுத்த மாட்டேன், அவங்களுக்கு வந்து டெய்லி வேஜஸ் அடிப்படையில் முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். இந்த சென்னை கார்பரேஷன் சென்னை மாநகரத்துக்கு உட்பட்ட இடங்கள்ல பன்னாட்டு மூலதனத்தினுடைய விருப்பத்திற்கேற்ப என்னுடைய நகரத்தை நான் கட்டமைப்பேன் என்பதுதான் சென்னை மாநகராட்சி எழுத்துப்பூர்வமாக கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலம். ஸோ மல்டிநேஷனல்ஸ் கம்பெனிக்கும் கடன் வாங்கிய நிறுவனங்களுக்கும் இவங்க எழுதி கொடுத்த நிபந்தனையை அமுல்படுத்த துடிக்கிறார்கள், சொந்த நாட்டு மக்களை காவு கொடுத்து. நம்ம என்ன கேட்கிறோம், தொழிலாளர் வந்து இன்னைக்கு உரிமை கேட்டான்ல, வெளிநாட்டு சட்டம் முக்கியமா உள்நாட்டு தொழிலாளி முக்கியமான தொழிலாளர் உரிமையை பண்ணுங்க. அப்ப இதற்கேற்ற திட்டம் எனக்கு வருத்தம் என்னன்னு சொன்னா, வருத்தம் என்னோட கேள்வி என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது திராவிட இயக்கத்து சார்பாக இருக்கக்கூடிய பொருளாதார அறிஞர்கள், சிந்தனையாளர்கள்லாம் இந்த பிரச்சனை ஏறெடுத்தே பார்க்கல. நீங்க வந்து எந்த அளவுக்கு பாஜக எதிர்ப்புறமோ திமுக பக்கம் நின்று எழுதுறீங்களோ, பொருளாதார அறிஞர்கள் சிந்தனையாளர்கள்லாம் இந்த பிரச்சனை வரும்போது ஏன் வாய மூடிட்டு இருக்கிறீங்க? நீங்க அரசாங்கத்திட்ட சொல்லுங்க, உலக வங்கி திட்டம் இப்படி இருக்கு, ஆசிய வளர்ச்சி வங்கி இப்படி இருக்கு, எனவே நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் இப்படி போலன்றக்கூடிய ஆலோசனையை அரசியல் கட்சியா திமுக பண்ணலன்றது விமர்சனம் வேற. ஆனால் என்னுடைய அடிப்படையான கேள்வி, ஏன் திமுகவினால் பலன் பெற்ற திமுகவினுடைய சிந்தனையாளர் கருதக்கூடியவர்களாம் இது குறித்து விவாதத்தை ஏன் முன்னெடுக்கல? தப்புனா தப்புன்னு வெளிப்படையா பேசுங்க. ஏன் சைலண்டா இருக்கிறீங்க? ஏன் அமைதியா இருக்கிறீங்க? இந்த அமைதி யாருக்கு உதவியா இருக்கும்? உங்க அமைதி தான் வலதுசாரிகள் வந்து அங்க மேடை ஏற்றக்கூடிய விஷயமா மாத்துறது. அப்போ முற்போக்கு சக்திகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவா இருக்கக்கூடிய அறிவுத்தளத்தில் இருக்கவர்கள் இந்த பிரச்சனையை அணுகணும். இது வந்து ஒரு முக்கியமான சிக்கலான இஷ்யூ தான். ஆனா வந்துடுச்சு பிரச்சனை. ஏன்னா எவ்வளவு ஏங்க இந்த கிட்டத்தட்ட நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம சென்னை மாநகராட்சியில 30-35 வருஷமாக தூய்மை பணியில தனியாரே அமுல்படுத்தியது வந்து முழுமையாக தோல்வியுற்ற திட்டம் எழுதி வச்சிங்க. ஃபெயிலியர் மாடல். எந்த கவர்மெண்ட்ல இருந்து வந்தது இது? வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட நம்ம மேயரா வந்து நம்ம சிஎம் இருக்கும்போது சிங்கார சென்னை சிங்கப்பூர் சென்னை ஆரம்பிக்குன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. அந்த இடத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே மண்டலத்துல எல்லாம் தனியாருக்கு விடுறாங்க. இப்ப இங்க வந்து நிக்குது. இது எதனால என்ன நன்மை நடந்தது? இதே குப்பை அள்ளுறதுக்கு ஒத்துக்கொண்டவர்கள் குப்பையை வந்து பாத்தீங்கன்னா, நீங்க சவுத் மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய அப்பர் மிடில் கிளாஸ் கிளீனா அள்ளுருவாங்க. குடிசை பகுதியில போய் அள்ள மாட்டாங்க. ரெண்டும் அள்ளின குப்பை தெரியுமா? குப்பை கிடையாது, குப்பைனா துட்டு, குப்பை தான் தங்கம். நீங்க வந்து பெருங்கூர்ல போய் பார்த்தீங்கன்னா மலை மாதிரி கொட்டி வச்சுக்கிறான் குப்பையை. அந்த குப்பையில இருந்து பல வேலை நடக்குது. உங்களுக்கு சாதாரண விஷயம் கிடையாது. குப்பையை வந்து கணக்காமிச்சு கோடிக்கணக்கான ரூபாய் இந்த தனியார் நிறுவனம் கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, குப்பை அள்ளுறதுக்கு இவங்ககிட்ட கொடுத்ததுனால இந்த தனியார் நிறுவனம் சிறப்பாலாம் ஒன்றும் செயல்படலை.
இவங்க எல்லா விதமான ஊழல் பண்றாங்க, முறைகேடு பண்றாங்க, தொழிலாளருக்கு இஎஸ்ஐ தரேன், பிஎஃப் தரேன்னு சொல்லிட்டு தொழிலாளர் பணத்தை வாங்கி திண்டு போட்டாங்க, இவங்க ஷேரை கொடுக்கல. இது எல்லாம் நடந்திருக்கு. எப்போ நம்ம கேளுனா நீங்க ஒரு 30-35 வருஷம் இங்க அமல்படுத்திட்டீங்க, இது ஃபெயிலியர் தானே, அப்ப ரீதிங்க் பண்ணுவோம். நீங்க டைம் எடுத்துங்க. சென்னை கார்பரேஷன்ல நல்ல ஒரு 2 நாள் போட்டு சிறப்பு கூட்டம் போட்டு இது மாதிரி என்ன பண்ணலாம், எல்லா கட்சிக்கும் டைம் கொடுத்து பேச சொல்லுங்க, விவாதிக்க சொல்லுங்க, ஜனநாயக ரீதியா மாத்துவோம். ஸோ வலதுசாரிகள் ஜனநாயகத்தை விரும்ப போறாங்க, ஆனால் முற்போக்கு சக்திகள் ஜனநாயக ரீதியா செயல்படணும். நீங்க கார்பரேஷன்லயே வந்து நல்ல டைம் கொடுத்து விவாதிக்க டைமே இல்லைங்க. நீங்க எல்லா கட்சியை சார்ந்த மாநகராட்சி மன்ற உறுப்பினர்ல ஒரு பிரச்சனை முன்மொழிய சொல்லி விவாதிக்க சொல்லி அந்த மாதிரி தீர்மானம் நிறைவேற்றணும். எனவே இந்த பிரச்சனை ஒட்டுமொத்தமாக தனியார் மயப்படுத்தினுடைய என்ன பலனை இந்த சென்னை மாநகராட்சி கண்டிருக்கிறது, தொழிலாளர்களுக்கு என்ன நன்மை கிடைச்சிருக்கு என்பது குறித்த விவாதமாக இது மாற வேண்டும். ஒரு விவாதத்தை நடத்தணும். தொழிலாளர் நல சட்டங்கள், உலக முதலீடுகள் வரும்போது அவங்க போடுற கண்டிஷன், இதை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும். ஆனா இப்ப இது வந்து வெறும் ஒரு மாநில அரசு, நம்ம மாநில அரசுக்கு எந்த அளவுக்கு இறையாண்மையை டெல்லி கொடுத்துருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு மாநில அரசு நினைச்சா சர்வதேச நிதியங்கள் போடுகின்ற விதிகள், நிபந்தனைகள், கேட் ஒப்பந்தத்துக்கு பிறகு என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு, எல்பிஜி வந்ததுக்கு அப்புறம் இதையெல்லாம் மீறி இதை செயல்படுத்த முடியுமா? ஏன்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டோட தொடர்புடையதா இருக்கு. நீ வந்து கவர்மெண்ட் செக்டார்ல இருந்து எல்லாரையும் வெளியேற்றிரு, மானியத்தை குறைங்கிறது. அவன் ரேஷன் கடையை மூடுற வரையும் அவன் வச்சிருக்கான், 92ல அவன் போட்ட இது வரையும். இதை ஒரு மாநில அரசு அவ்வளவு சீக்கிரம் அதை மீறி செஞ்சிட முடியுமா? இல்ல, இதுல என்னன்னா நீங்க வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஏகாதிபத்திய மூலதனம், நிதிமயமாக்கல் கிடைக்கல, ஒரு இம்பீரியலிஸ்ட் குளோபலைசேஷன்ல ஒரு இறையாண்மை மிக்க தேசிய அரசுகள் செயல்படுவது ஒரு சிரமத்துக்குரிய விஷயம்தான். அப்போ இது வந்து ஒரு மாநில அரசு தான். அப்போ ஒரு மாநில அரசுக்கு என்ன பண்ற முடியும்? அவங்களுக்கான இவ்வளவு கண்டிஷன்ஸ் இருக்கும்போது ஒன்றிய அரசாங்கம் பணம் கொடுக்கல, இன்னொரு பக்கம் நம்ம வந்து கடன் வாங்கி தான் கவர்மெண்ட் நடத்த முடியுது. அப்ப இதுல வந்து என்ன ஸ்பேஸ் இருக்குன்றது தான் நீங்க கேட்கக்கூடிய கேள்வி. ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நீங்க வந்து அரசாங்கம் என்னன்னா, நேற்று கூட தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து நாங்க நடத்தின நிகழ்ச்சியில பேசினார். அமெரிக்க அரசாங்கம் விதிக்கக்கூடிய விதி இருக்கு, வரி விதிப்பு, அதை வந்து விமர்சனம் பண்ணி தான் வந்து முதலமைச்சர் வந்து 25% வரி, அதை வந்து கடுமையா கண்டிச்சு பேசினார். அதை இந்தியன் கவர்மெண்ட் வந்து எதிர்க்கணும்னு சொல்லிட்டு பேசினார். இப்ப நம்ம என்ன பண்ண வேண்டியதுன்னா, இது ஒரு நெருக்கடி தான். இந்த நெருக்கடி எப்படி எதிர்கொள்வதுன்னு பார்க்கணும். ஒண்ணு வந்து மாநில அரசுக்கு உட்பட்டு என்னென்ன விதமான இந்த நெருக்கடி எதிர்கொள்வதற்கான வாய்ப்புகள் என்ன, வழிவகைகள் என்ன, 1 2 3 4 ஒர்க் பண்ணும். ரெண்டாவது, ஒரு மாநில அரசாங்கமே இதுக்கான ஆல்டர்னேட்டிவா எந்த வகையில் உருவாக்க முடியுன்றத அதை ஒண்ணு உருவாக்கணும். 2. மூணாவது, இதையெல்லாம் செய்து கொண்டு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய இந்த நிபந்தனைக்கு எதிராக தமிழ்நாடு மக்களை ஒன்றிய அரசுடைய கொள்கைக்கு எதிராக போராடுவதற்கு அணி திரட்ட வேண்டும். இதுதான் 3 நடத்த வேண்டிய விஷயங்கள். இதுல இந்த 3ல வந்து பாத்தீங்கன்னா, முதல் 2 யார் பண்ண முடியும்னா, ஒரு அரசாங்கம் கொள்கை ரீதியா முடிவெடுக்கணும், அவர்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய அறிவித்து பரப்புன்றது வந்து அதை முன்னெடுக்கணும். இப்ப கேரளாவில் நாங்கள் இடதுசாரி அரசாங்கம் நடத்துறோம். அங்கேயும் பல பிரச்சனை இதே மாதிரி எதிர்கொண்டிருக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஒரு மாநில அரசாங்கம் நடத்தக்கூடிய சிரமத்தில் எங்களுடைய நிதி அமைச்சரையோ எங்கள் தொழிலாளர் துறை அமைச்சர் நான் தனிப்பட்ட முழுக்க அவங்களும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பேசுறாங்க. எந்த அளவுக்கு நம்மளோட அங்க வந்து கேரளா வந்து ஒன்றும் இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட் இல்லை, கம்மியா. அப்போ அவங்க என்ன பண்ண, கிஃபின்னு ஒரு பேங்க் உருவாக்குறாங்க. கிஃபி பேங்க் என்னன்னு சொன்னா வந்து முதலீடுக்காக அவங்க ஒரு வங்கியை உருவாக்குறாங்க. வெளிநாடுகள்ல இருந்து வேலை செய்யக்கூடிய மலையாளிஸ் அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. அதுல இருந்து பணத்தை எடுத்து இந்த வேர்ல்ட் பேங்க் நிபந்தனைக்கு இல்லாம இவங்களே நிதியை திரட்டி சில வேலைகளை பண்றாங்க. கேரளால பண்றாங்க, எல்லா மாவட்டத்தில். அதாவது ஒரு கிஃபின்னு ஒரு பேங்க் வச்சு பண்றாங்க. இப்ப நம்ம தாமஸ் ஐசக்லாம் அது குறித்து விரிவா எழுதியிருக்காரு. அந்த விஷயங்கள் அது டாக்குமெண்டாவே இருக்கு. அது அந்த கேரளாவில் அப்படி பண்றாங்கன்னா, ஐஎம்எஃப்ல நீங்க முழுசா வாங்காம ஆல்டர்னேட்டிவ் ட்ரை பண்றாங்கன்ற அந்த இதுலயும் வந்து சாலைகள் போடுவது, சில எவ்வளவு பணம் வருதோ அதை வச்சு சில கட்டமைப்புகளை உருவாக்குறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னா, நமக்கு வந்து தமிழ்நாடு வந்து அதை விட வந்து பொருளாதார ரீதியா வலிமையா இருக்கக்கூடிய இருக்கு. நம்ம வந்து ஒரு பரப்பளவுல அதிகம், வாய்ப்புகள் அதிகம். அப்ப இது குறித்து யோசிக்கணும். ஆனாதான் நான் சொல்ல வரேன்னா, இங்க இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல, உலகமயமாக்கப்பட்ட ஒரு சூழல்ல, ஒன்றிய அரசாங்கத்தால் ஒரு மாநில அரசாங்கம் வஞ்சிக்கப்படக்கூடிய ஒரு தருணத்துல ஒரு தமிழ்நாடு அரசாங்கம் வந்து எப்படி நம்ம மாநிலத்தினுடைய தொழிலாளர் உரிமைகளை பாதுகாப்பது எப்படி என்ற தளத்தில் சிந்திக்க வேண்டும், உரையாடலை முன்னகர்த்த வேண்டும். ஆனா கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, பல அமைச்சர்கள் கிட்டத்தட்ட வேர்ல்ட் பேங்க் பேசுறத, கிட்டத்தட்ட அந்த சைட்ல இருந்து இவங்க வந்து மக்களை இன்வெஸ்ட்மெண்ட் வராதுன்னு நினைக்கிறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் வராதுன்றாங்க, அந்த வாதத்தை முன்வைக்கிறாங்க. இந்த வாதம்லாம் ரொம்ப பொய்யான வாதம். இந்த வாதம்லாம் தவிடுபொடியான வாதம். அப்படின்னா நீங்க வந்து அதுக்கு தான் சொல்ல வரேன், ஒரு அமைச்சர்கள் அதிகாரிகள் என்ன பண்ண சொன்னா, இதுதான் பிரச்சனைனா மக்கள் தான் நம்ம முக்கியம். நீ வந்து இப்ப நீங்க ஸ்டடிஸே என்ன ஆச்சுன்னா, எம்பிஏ படிக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா,
மல்டிநேஷனல்ஸ் என்ன டிசைட் பண்றாங்களோ, கார்பரேட் என்ன டிசைட் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு பாலிசி உருவாக்குறாங்க. அந்த பாலிசி கிடையாது. ஆர்கானிக்கா இருக்கணும், களத்திலிருந்து உருவாகணும். ஒரு திட்டம் என்பது களத்திலிருந்து மக்களிடமிருந்து உருவாக்கப்பட வேண்டும். ஏன்னா நான் என்னுடைய தேசத்தில் என்னோட மண்ணில் எப்படி இருக்கணும் மக்களிடம் கேட்கணும். அதை நிராகரிக்க முடியாது. அதையும் வைக்கணும், இதையும் உருப்பணும். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து தமிழ்நாட்டில் நடக்காதோடைய வெளிப்பாடு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை பளிச்சுன்னு வந்து உங்களுக்கு முன்னாடி வந்துச்சு. சாம்சங்ல எப்படி வந்து வெடிப்பட்டதோ அதே மாதிரி சென்னை மாநகரத்தினுடைய 2 மண்டலத்தினுடைய தூய்மை பணியாளர் நடத்தக்கூடிய போராட்டம் வந்து அதை வெளிப்படுத்தியிருக்கிறது. இப்போ அரசு இப்போ என்ன இப்போ வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் நேற்று ஃபிடல் காஸ்ட்ரோ இதுலலாம் முதலமைச்சர் கலந்துக்கிட்டாங்க, நீங்கள் எல்லாரும் ஒரே மேடையில் இருந்திருக்கீங்க. நீங்கள் இந்த மாதிரி கோரிக்கையை வச்சிருக்கலாமே. ஸோ இதே தலைநகரில் இவ்வளோ பெரிய போராட்டம், ஒரு இடதுசாரி தலைவனுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து, இடதுசாரி சிந்தனையும் திராவிட இயக்கமும் ஒரே கொள்கை உடையதுன்னு நேற்று முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த உங்களுடைய கோரிக்கை தானே? ஏன்னா தொழிலாளர் நலன் குறித்து அண்ணா எழுதிய நாவல்கள், சிறுகதைகள் அவ்வளவு பிரசித்தி பெற்றது. அவருடைய இது எல்லாமே வந்து தொழிலாளர் உரிமை, பண்ணையார் எதிர்ப்பு தான் அவருடைய நாவல்கள் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு திராவிட இயக்கங்கிறது இடதுசாரி சிந்தனையுடன் தொடர்புடையதாக இருக்குது. பெரியாராக இருந்தாலும் சரி, அண்ணாவாக இருந்தாலும் சரி, கலைஞரே பலமுறை சொல்லியிருக்காரு. நீங்கள் இதையெல்லாம் வச்சு இன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் நமது ஆட்சியில் நடக்குது, இது நடக்கக்கூடாது, ஒரு முதலாளித்துவ அரசு மாதிரி இது செயல்படுது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து வைக்கலாமே. அதாவது இந்த போராட்டம் ஆரம்பிச்சோன்னே போராட்டத்தின் கோரிக்கையில நம்ம வந்து உறுதியா வந்து கரெக்டான கோரிக்கை போராட்டம் சரியான்றதுனால தான் உடனடியாக சில தினங்களிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நாங்கள் மத்திய சென்னை மாவட்ட குழு சார்பாக ரிப்பன் மாளிகை அருகிலே தொழிலாளர் கோரிக்கை நிறைவேற்றணும்னு சொல்லி போராட்டமே நடத்தணும். சிபிஎம் சார்பாக ப்ரொட்டஸ்ட் ஃபர்ஸ்ட், கட்சி சார்பாக போராட்டம் நடத்தணும். போராட்டம் நடத்துது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மாநில செயலாளர் நேரடியாக அங்கே வந்தார். அவர் வரும்போது என்ன பண்ணிருக்காருன்னா, அவரு அங்கே வரான்னு தெரிஞ்சோடனே அமைச்சர்கள் வந்து நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு கே நேரு, மாண்புமிகு சேகர் பாபு இவங்கெல்லாம் அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவர் போராட்ட பந்தல்ல வந்து அங்கே வந்து பேசும்போது இது மாதிரிலாம் அமைச்சர்லாம் பேசினாங்க. ஆனால் இந்த கோரிக்கை தான் விஷயம். அதாவது என்னன்னா, தீர்ப்பாயத்தில் வந்து வழக்கு இருக்கும் பொழுது அவங்க வந்து அந்த வழக்கு அடிப்படையில் நாங்கள் வந்து ஒப்புக்கொள்கிற அடிப்படையில் அதை அப்படியே ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் பண்ணால் என்னன்றது தான் வந்து எங்களுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய சண்முகம் அவர்கள் வெளிப்படுத்தினாங்க. இது வெளிப்படுத்தியது மட்டும் இல்லாமல் இந்த கோரிக்கைக்கு ஆதரவாக எங்களுடைய தொழிற்சங்கம், என் கட்சியுடைய தலைமை அதுக்கான அரசாங்கத்தின் முறையீடு என்பது தொடர்ந்து நடந்து வரும். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கூட்டத்துக்கு முன்னாடி நேற்று மதியம் வந்து சென்னை மாநகராட்சியில் தொழிற்சங்கம் கூட்டம் நடத்திருக்காங்க. எல்லா ட்ரேட் யூனியன் கூட்டமும் இந்த பிரச்சனை குறித்து பேசியிருக்காங்க. அதில் பல தொழிற்சங்கம் பல மாதிரி பேசினாலும் சிஐடியூன் சார்பாக எங்களுடைய மாவட்ட செயலாளர் திருவேட்டையாளர் பங்கேற்று இந்த தொழிலாளர் கோரிக்கை வந்து நியாயம், அதை நீங்கள் அமுல்படுத்துவதான் நீங்கள் போகணும்னு சொல்லிட்டு நேரடியாகவே பேச்சுவார்த்தையில் நம்முடைய கருத்தை வந்து பதிவு செய்திருக்கலாம். ஸோ இது வந்து எங்கள் சைட்லேருந்து கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் நடந்துகிட்டே இருக்கு. அந்த மீட்டிங்லேயே நம்ம அந்த நேற்று நடத்தின அந்த கார்பரேஷன் பில்டிங்கில் கூட்டத்துக்கு அப்போ ஒரு பக்கம் வந்து என்னன்னா இந்த பிரச்சனையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், அதனால தான் அவர் சொல்றாரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நான் வந்து கூட்டணியா இருந்தாலும் அவங்க போராட்டத்தை நான் போராடிட்டு தான் இருப்பாங்க, நான் தீக்கிர படிச்சுட்டே இருக்கேன், எனக்கு அந்த போராட்டம்லாம் தெரியும், வாய்ப்பு இருக்கிற கோரிக்கை நிறைவேற்றன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போனார் முதலமைச்சர் அவர்கள். நம்ம என்ன சொல்றோம், இந்த கோரிக்கை என்பது ஒரு அடிப்படையான பொருளாதாரம் சார்ந்த ஒரு கோரிக்கை. அது ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து உரிமைக்காக களத்தில் நிற்கக்கூடிய கோரிக்கை போது அதை முன்னெடுப்பது வந்து என்னன்னா வெறும் பேச்சுவார்த்தை மட்டும் இல்லை, களம்தான் தீர்மானிக்கும். எனவேதான் போராடுவர்கள் பக்கம் நின்று அரசு கிட்ட வந்து கோரிக்கை வைக்கின்றோம். ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க உடனடியாக என்ன பண்ணணும்னா அந்த 2 மண்டலத்தை 11 மண்டலம் விட்டோமே, ஏன் இந்த 2 மண்டலம் மட்டுமான்னு பார்க்காதீங்க. பிரச்சனை இங்கே வந்துடுச்சு. அப்படின்னா இந்த 2 மண்டலத்தில் ஏற்கனவே எப்படி தொழிலாளர்களுடைய பணி வேலைவாய்ப்பு நடைபெற்றதோ அதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்க. அதுக்கான ரெசல்யூஷன் வந்து கார்பரேஷனில் கொண்டு வாங்க. தொழில் தீர்ப்பாயத்தில் வழக்கு இருக்குது, 480 நாட்கள் மேலே வந்து வேலை செய்து தான் பணி நிரந்தரப்படுத்தலாம்னு சொல்லிட்டு தொழில் தீர்ப்பாயம் வந்து விரைந்து நடத்தணும்னா நீங்கள் வந்து ஹைகோர்ட்டில் ஆர்டர் வாங்க. 2 மாசத்துல வந்து விரைந்து ரொம்ப நாள் ஆக்காம 2 months கேளுங்க. 2 நாள் 2 மாசம் தினசரி அந்த வழக்கை நடத்தினா முடிஞ்சிடும். ஒன்ஸ் அவங்களுக்கு வந்து நிரந்தர பணியாளர் சொன்னா நீங்க அமுல்படுத்துங்க, உங்க அரசுக்கு தான் ஒரு பெருமையா இருக்கும். அந்த 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 மெத்தடுக்கு போகுது என்பது என்னன்னா ஒரு ஜனநாயக ரீதியாக திமுக அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டிய செயல்பாடாக நான் பார்க்குறேன். தூய்மை பணியாளர்கள் தொடர்ச்சியாக நம்ம தலைநகரில் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு உடனடியாக தீர்வு வேணும். இதை அரசியலற்றவர்கள், வலதுசாரிகள் பயன்படுத்துகிற நிலைக்கு அந்த மேடை போய்கிட்டு இருக்கு. அவர்கள் ரெகுலராக போகிறாங்க, மதுவந்தி போய் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்குற இந்த நிலையெல்லாம் பார்க்குறோம். இதற்கு என்ன தீர்வு, இது எப்படி அணுகணும், இதை தொழிலாளர் சட்டங்கள் அடிப்படையில், இந்திய அரசியலமைப்பு சட்டங்கள் அடிப்படையில், சர்வதேச நிதி, இன்று வருகின்ற ஃபாரின் பாலிசி, இதன் அடிப்படையில் இருந்து இதை எப்படி நம்ம சரி செய்ய முடியும், இதிலிருந்து எப்படி ஒரு மாற்றாக நம்ம செயல்பட முடியும்னு பல்வேறு செய்தியில் எடுத்து சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக தமிழக அரசு இந்த நேர்காணல் பார்ப்பாங்க, இதுக்கான மாற்று நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும்ங்கிற கோரிக்கையோட
இந்த நேர்காணல் நம்ம நிறைவு செய்யலாம். பல்வேறு செய்திகளை எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி தோழர்.